பின்பற்ற முடியாது, பின்பற்றக்கூடாது. மாற்றமாக ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் இருந்துதான் இந்த மார்க்கம் பின்பற்றப்பட வேண்டும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அற்புதமாக சொன்னார்கள், லா இஸ்லாம இல்லா பில் ஜமாஅ வலா ஜமாஅத இல்லா பில் இமாரா வலா இமாரத இல்லா பித் தாஅ. ஜமாத் அமைப்பு, கூட்டு அமைப்பு இல்லாமல் இஸ்லாம் இல்லை. தலைமைத்துவம் இல்லாமல் கூட்டமைப்பு இல்லை. கட்டுப்படுகிற தன்மை இல்லாமல் தலைமைத்துவம் இல்லை. எனவே சமூகமாக ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் கட்டுப்பட்டு வாழுகிற ஒரு இடத்தில் தான் இந்த தீன், இந்த மார்க்கம் இருக்கும் என்று சொன்னார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல் குர்ஆனை பாருங்கள், அல் குர்ஆனுடைய கட்டளைகளை பாருங்கள். அல்லாஹ் தஆலா பொறுமையாக நம்மை விடுத்து பேசுவது இல்லை என்று சொல்கிற அளவுக்கு அல் குர்ஆனிலே குறைவாக இருக்கிறது. அல்லாஹ் சமுதாயத்தை விடுத்துத்தான் பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று சமூகத்தை விடுத்துத்தான் பேசுகிறான். ஈமான் கொண்டவரே, ஈமான் கொண்டவனே, ஓ விசுவாசியே என்று ஒருமையாக நம்மை விடுத்து பேசாமல் முழு சமூகத்தை விடுத்து பேசுவதை பார்க்கிறோம். சூரத்துல் அஸ்ரிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி இந்த தீனை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு சமூகமாக இருப்பார்கள், ஒரு கம்யூனிட்டியாக இருப்பார்கள், ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் இணைந்திருப்பார்கள் என்பதை அற்புதமாக சொல்கிறான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். வெற்றி பெற்றவர்கள் யார் தெரியுமா? இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள், வஅமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களில் ஈடுபட்டவர்கள், வதவாஸௌ பில் ஹக், சத்தியத்தை ஒருவருக்கொருவர் எடுத்து சொல்லிக் கொண்டவர்கள், வதவாஸௌ பிஸ் ஸப்ர், சத்தியத்தின் அடிப்படையில் வாழ்கிற போது ஏற்படக்கூடிய சோதனைகள் பிரச்சனைகளின் போது பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் பொறுமையை எடுத்து சொல்லிக் கொண்டவர்கள் என்று அல்லாஹ் பன்மையாக சொல்கிறார். ஈமான் கொண்டு நல்லமல் செய்து சத்தியத்தை எடுத்து சொல்லி பொறுமையோடு வாழ்ந்த மனிதன் வெற்றி பெற்றவன் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. எல்லோருமாக இணைந்து ஒரு உம்மத்தாக, ஒரு சமூகமாக சேர்ந்து வாழ்கிற போதுதான் வெற்றி இருக்கிறது, இல்லாத போது தோல்வி என்பதை இந்த அல் குர்ஆன் சூரா அற்புதமாக சொல்கிறது. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதனால் தான் சொன்னார்கள், லவ் ததப்பர الناس هذه السوره لكفتهم, மனிதர்கள் இந்த ஒரு சூறாவை, சூரத்துல் அஸ்ரை சிந்தித்து பார்த்தாலே அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும், அதுவே அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு போதுமான ஒரு சூறாவாக இருக்கும் என்று சொன்னார்கள் இமாமுனா அஷ்-ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அல்லாஹ் பன்மையாகத்தான் நம்மோடு பேசுகிறான். வல் முஃமினூன வல் முஃமினாத், ஈமான் கொண்ட ஆண்களும் பெண்களும் நன்மை ஏவுவார்கள், தீமையை விலக்குவார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள் என்று பன்மையாகத்தான் அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூமின்களை பொறுத்தவரையில் அவர்கள் பெற்றிருக்க வேண்டிய பலங்கள், சக்திகள் ரெண்டு. ஒன்று குவத்துல் ஈமான், ஈமானிய பலம். அவர்கள் இரண்டாவது பெறக்கூடிய பலம் குவத்துல் உஹுவா, சகோதரத்துவம் என்ற பலம், ஒற்றுமை என்ற பலம், ஐக்கியம் என்ற சக்தி. இந்த சமுதாயம் பிளவுபட்டு பிரிவுபட்டு இருக்கிற நிலையிலே நிச்சயமாக இந்த சமுதாயம் பலம் பொருந்திய ஒரு சமுதாயமாக, சக்தி மிக்க ஒரு சமுதாயமாக இருக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இலக்கு இதுவாகத்தான் இருந்தது. இந்த சமுதாயம் ஈமான் கொண்ட சமுதாயமாக மாற வேண்டும். இந்த சமுதாயம் இந்த தீனை அடிப்படையாக கொண்டு ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் ஐக்கியப்பட்ட ஒற்றுமையான ஒரு சமுதாயமாக மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இலக்காக இருந்ததை பார்க்கிறோம். இன்னமல் முஃமினூன இஹ்வா, மூமின்கள் அனைவரும் நிச்சயமாக சகோதரர்கள் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. அவர்களுக்கு மத்தியில் சர்ச்சைகள், பிரச்சனைகள் வரக்கூடாது. வந்துவிட்டால் அஸ்லிஹு பைன அஹவைக்கும், அவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் சமாதானம் செய்து வையுங்கள், இது உங்களது கடமை என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே அடித்து சொல்வதை பார்க்கிறோம். சூரத்துல் ஹுஜராத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்கள் எல்லோரும் சகோதரர்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு மத்தியிலே ஏதாவது பேதங்கள், முரண்பாடுகள், சர்ச்சைகள் ஏற்பட்டு விட்டால் உடனுக்குடன் அவர்களுக்கு மத்தியில் சமாதானம் செய்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து சில கெட்ட பண்புகளை சொல்கிறான். இந்த கெட்ட பண்புகளை மூமின்கள் கண்டிப்பாக கட்டாயமாக கவர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான். கிண்டல் பண்ணுவது, கேவலப்படுத்துவது, அவமானப்படுத்துவது, பட்டப்பெயர் சூட்டுவது, கெட்டெண்ணம் தப்பெண்ணம் கொள்ளுவது, உளவு பார்ப்பது, புறம் சொல்லுவது, கோல் சொல்லுவது, இந்த பண்புகளை முற்றுமுழுதாக மூமின்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான். ஏனென்றால் இந்த பண்புகள் தான் சகோதரத்துவத்துக்கு வேட்டு வைக்கும் பண்புகள். எந்த இடத்தில் கேவலப்படுத்துகிற தன்மை, கிண்டல் பண்ணுகிற தன்மை, பட்டப்பெயர் சூட்டுகிற தன்மை, தப்பபிப்பிராயம் கொள்கிற தன்மை, உளவு பார்க்கிற தன்மை இருக்குமோ அந்த இடத்தில் சுமூகமான நிலை இருக்காது, அங்கு பிளவு ஏற்படும்.
பிரிவினை ஏற்படும், வேற்றுமை உண்டாகும், முரண்பாடு உருவாகும். இவற்றை முற்றுமுழுதாக கவர்ந்து கொள்குமாறு சொல்கிறான். உண்மையில் சூரத்துல் ஹுஜராத் என்ற இந்த சூரா அனைவராலும் படிக்கப்பட வேண்டிய ஒரு சூரா. மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மூமின்களுடைய அடிப்படையான பண்புகளில் ஒன்றாக குறிப்பிடுகிற பண்புதான் அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே மிக அந்யோன்யமாக இருப்பார்கள், இறுக்கமாக இருப்பார்கள், இணைந்து இருப்பார்கள். மூமின்கள் ருஹமா பைனஹும், தங்களுக்கு மத்தியிலே அன்பால் பிணைக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதில்லத்தின் அலல் முஃமினீன், மூமின்களுடைய முக்கியமான பண்பு என்னவென்றால் அவர்கள் மூமின்களுடைய விஷயத்திலே விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வார்கள், சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்வார்கள், இரக்கமாக நடந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் மூமின்களை வர்ணிப்பதை நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை விழித்து அதிகம் வலியுறுத்தி பேசிய விஷயம்தான் ஒற்றுமை. எந்த ஒரு நிலையிலும் உங்களுக்கு மத்தியில் பேதம், முரண்பாடு வந்து விடக்கூடாது என்பதை நபி அவர்கள் அடிக்கடி எடுத்து சொன்னார்கள். இந்த விஷயத்தில் மிகவும் வெளிப்பாக இருந்தார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய தந்தை உமர் இப்னு கத்தாப் ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு பிரசங்கம் செய்தார். அந்த பிரசங்கத்திலே சொன்னார், ஓ மக்களே, நபி அவர்களுடைய ஸ்தானத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், நபி அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை உங்களது கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். நபி அவர்கள் சொன்னார்கள், ஊசிக்கும் பி அஸ்ஹாபி, எனது சஹாபாக்கள் விஷயத்தில் நான் உங்களுக்கு வசியத் செய்கிறேன். சும்மல்லதீன யலூனஹும், அவர்களை தொடர்ந்து வருகிற தாபீன்கள் விஷயத்தில் உங்களுக்கு நான் வசியத் செய்கிறேன். சும்மல்லதீன யலூனஹும், அவர்களை தொடர்ந்து வருகிற அத்பாஉ தாபீன்கள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் வசியத் செய்கிறேன். இவ்வாறு சொன்ன நபி அவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள், அலைக்கும் பில் ஜமாஅ, நீங்கள் ஜமாத்தாக இருங்கள், சேர்ந்திருங்கள். சஹீஹ் என்று சொல்லியிருக்கிறார்கள். இமாம் அத்-தஹபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது இணக்கப்பாட்டை அதற்கு தெரிவித்திருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யதுல்லாஹி மஅல் ஜமாஅ, அல்லாஹ்வுடைய கரம், அல்லாஹ்வுடைய உதவி முஸ்லிம்கள் ஜமாத்தாக இருக்கிற போது, சேர்ந்து இருக்கிற போதுதான் இருக்கிறது. மன் ஷத்த ஷத்த ஃபின்னார், யார் சமுதாயத்திலிருந்து பிரிந்து செல்கிறாரோ, தூரமாகி செல்கிறாரோ, அவர் நரகத்திலும் தனிமையாக தள்ளப்படுவார் என்று எச்சரிக்கை செய்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மன் ஃபாரகல் ஜமாஅத கைத ஷிப்ரின், ஒரு சான் அளவு யார் முஸ்லிம் சமூகத்திலிருந்து தூரமாகிறாரோ அவர் இறக்கிற போது ஜாஹிலியத்தான முறையில் இறக்கிறார் என்று எச்சரிக்கை செய்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகை முக்கியம், நோன்பு முக்கியம், எல்லா இபாதத்துகளும் முக்கியமானவை. அவற்றை போலவே இந்த இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை செவ்வனே நிறைவேற்றுகிற இந்த உம்மத் பிளவுபடாமல் பிரிவுபடாமல் இருப்பது முக்கியம். இதனை உத்தரவாதப்படுத்துகிற பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிறது. தொழுகை கூடாக, ஜமாத் தொழுகை கூடாக, வாராந்த ஜும்மா ஒன்று கூடலுக்கூடாக, ஜும்மாவுடைய வணக்கத்துக்கூடாக, வருடாந்த ஹஜ்ஜி கூடாக, இது எல்லா அமல்களுக்கூடாகவும் முஸ்லிம் சமுதாயத்துடைய இந்த ஒற்றுமை பலப்படுத்தப்பட வேண்டும். இந்த சமூகத்துக்குள்ளே பிளவு பிரிவினை வந்துவிடக் கூடாது, எந்த பேராலும் வந்துவிடக் கூடாது. அது பிரதேசத்தின் பேரால், மொழியின் பேரால், நிறத்தின் பேரால், இத்தகைய ஜாஹிலியத்தின் பேரால் மாத்திரமல்ல, மார்க்கத்தின் பேரால் கூட கருத்து வேறுபாடுகள் தோன்றும் சந்தர்ப்பங்களிலே அந்த கருத்து வேறுபாடுகள் இந்த சமூகத்துக்குள்ளே பிளவையும் பிரிவினையும் ஏற்படுத்திவிடக் கூடாது. கருத்து வேறுபாடு என்பது வேறு, பிளவும் பிரிவினையும் என்பது வேறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு வழிகாட்டி இருக்கிறார்கள், சஹாபாக்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள், நமது ஆரம்பகால சலஃபுகள் இதற்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். கருத்து வேறுபாடுகள் பிளவுக்கும் பிரிவினைக்கும் எந்த வகையிலும் வழி வகுத்துவிடக் கூடாது என்பதை மிக தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள், நீங்கள் எல்லோரும் இணைந்திருக்கும் நிலையில், உள்ளங்கள் சுமூகமாக இருக்கும் நிலையில் அல் குர்ஆனை ஓதுங்கள். அல் குர்ஆனை ஓதும் விஷயத்திலோ அல்லது விளங்கும் விஷயத்திலோ உங்களுக்கு மத்தியில் ஏதாவது முரண்பாடு உருவாகிவிட்டால் அது பிளவை பிரிவினையை ஏற்படுத்தும் என்றிருந்தால் குர்ஆன் ஓதுவதை நிறுத்திவிட்டு, குர்ஆனை படிப்பதை நிறுத்திவிட்டு எழுந்து சென்று விடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் ஒற்றுமையாக இருப்பது அதைவிட முக்கியமானது. சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கிற ஆதாரபூர்வமான ஹதீஸ். அல் குர்ஆனை ஓதுவதை விட இந்த உம்மத், இந்த ஈமானிய உள்ளங்கள் ஐக்கியமாக இருப்பது முக்கியமானது. நபி அவர்கள் அதிகமாக எச்சரிக்கை செய்த விஷயம், சமூகத்துக்குள் பிளவு பிரிவினை வந்துவிடக் கூடாது, முரண்பாடு வந்துவிடக் கூடாது. இந்த சமூகம் எப்போதும் ஈயத்தினால் வார்க்கப்பட்ட ஒரு கட்டடத்தை போல ஓர் அணியில் நிற்க வேண்டும். இன்னல்லாஹ யுஹிப்புல் லதீன யுகாத்திலூன ஃபீ ஸபீலிஹி ஸஃபன் கஅன்னஹும் புன்யானும் மர்சூஸ்.
அல்லாஹு தஆலா தனது பாதையில் போராடுகின்ற உழைக்கின்ற மனிதர்களை விரும்புகிறான். ஆனால் ஒரு நிபந்தனை, கஅன்னஹும் புனியானும் மர்சூஸ், ஈயத்தினால் வார்க்கப்பட்ட ஒரு கட்டடத்தை போல் அவர்கள் இருக்க வேண்டும். பல சப்புகளாக பல அணிகளாக நின்று போராடுகிற போது அல்லாஹ்வுடைய நேசத்துக்கு பதிலாக அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும், கோபம் உண்டாகும். இந்த விஷயத்தில் அனைவரும் விழிப்பாக இருக்க வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது. சமுதாயத்தை விட்டு தூரமாகிற போது, ஜமாத் அமைப்பில் இருந்து தூரமாக செல்கின்ற போது ஷைத்தான் தன்னுடைய வலையை வீசுவான். நபி அவர்கள் சொன்னார்கள், ஷைத்தான் மனிதர்களுக்கு ஓநாயை ஒத்தவன். ஆட்டு மந்தையிலிருந்து தனித்து செல்கின்ற ஆட்டை எவ்வாறு ஓநாய் இலகுவாக பிடித்து தனக்கு இரையாக்கிக் கொள்ளுமோ அதே போலதான் சமூகத்திலிருந்து தனியாக பிரிந்து செல்கிற மனிதனையும் ஷைத்தான் இலகுவாக வழிகெடுத்து விடுவான். எனவே உம்மத்தோடு நீங்கள் சேர்ந்து இணைந்து எப்போதும் இருக்க வேண்டும் என்ற வழிகாட்டலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். மஸலுல் முஃமினீன ஃபீ தவாத்திஹிம் வ தராஹுமிஹிம் கமஸலில் ஜஸதில் வாஹித் இதா இஷ்தகா மின்ஹு உதுவுன் ததஅ லஹு ஸாயிருல் ஜஸதி பிஸ்ஸஹரி வல் ஹும்மா. மூமின்களுக்கு நபி அவர்கள் உதாரணம் சொன்னார்கள். மூமின்கள் ஒரு உடலை ஒத்தவர்கள். அவர்களுக்கு மத்தியில் நிலவுகின்ற அன்பை பொறுத்தவரையில், பாசத்தை பொறுத்தவரையில், இறுக்கத்தையும் நெருக்கத்தையும் பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு உடலுக்கு சமமானவர்கள். உடலிலே ஒரு உறுப்புக்கு கஷ்டம் வந்துவிட்டால், ஒரு நோய் வந்துவிட்டால் அதற்காக முழு உடம்பும் அவஸ்தைப்படும், வேதனைப்படும். அதே போலதான் மூமின்கள் ஒரு சாராருக்கு கஷ்டம் நஷ்டம் வருகிற போது எல்லோரும் அதற்காக கவலைப்படுவோம், அலட்டிக் கொள்வோம், ஆத்திரப்படுவோம், ஆவண செய்வோம். இதுதான் மூமின்களுடைய நிலைப்பாடு. அல் முஃமினு லில் முஃமினி கல் புனியான் யசுத்து பஅதுஹு பஅதா. ஒரு மூமின் அடுத்த மூமினுக்கு ஒரு கட்டடத்தை போல, கட்டடத்தின் ஒரு பகுதி அடுத்த பகுதிக்கு உரமூட்டும், வலுவூட்டும். அதே போல ஒவ்வொரு சாராரும் அடுத்த சாராருக்கு பலமூட்டுவர்களாக, உதவிக்கரம் நீட்டுவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் ஈமானிய சமூகம், இதுதான் முஸ்லிம் சமூகம். இந்த உலகத்திலே 157 கோடி பேர் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு உம்மத்தாக இல்லை, ஒரு சமூகமாக இல்லை. திரிந்து பிளவுபட்டு தனி மனிதர்களாக சிதறி இருக்கிறோம். ஆனால் இந்த மார்க்கம் நம்மை ஒரு உம்மத்தாகத்தான் பார்க்கிறது, ஒரு சமூகமாகத்தான் பார்க்கிறது. ஒரு சமூகமாக, ஒரு உம்மத்தாக, ஒரு ஜமாத்தாக இருக்க நிலையில் தான் இந்த மார்க்கம் பின்பற்றப்பட முடியும். இதன் விளைவுகளையும் நாம் நிறைவாக பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய அருளும் அப்போது அங்குதான் இருக்கிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகம் அன்பினால், பாசத்தினால், ஈமானிய உறவினால் பின்னி பிணைக்கப்பட்ட ஒரு சமூகமாக இருக்க வேண்டும் என்பதனை பல வழிகளில், பல பாணிகளில் வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், எந்த அல்லாஹ்வின் கையில் எனது ஆத்மா இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, நீங்கள் ஈமான் கொள்ளாத வரைக்கும் சுவனம் நுழைய மாட்டீர்கள். நீங்கள் பரஸ்பரம் அன்பு கொள்ளாத வரைக்கும், ஈமானிய உள்ளங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்காத வரைக்கும் நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக மாட்டீர்கள். அலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன் இன் ஃபஅல்துமூஹு தஹாபப்தும் அப்ஷுஸ் ஸலாம பைனக்கும். நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா? அதனை நீங்கள் சரியாக செய்தால் உங்களுக்கு மத்தியில் பரஸ்பரம் அன்பு கொண்டவர்களாக மாறுவீர்கள். உங்களுக்கு மத்தியில் சலாத்தை பரப்புங்கள்.